வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மியூசிக், நியூரோ சைக்காலஜி அந்த தலைப்பில் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரிதம் அப்படின்னு சொன்னால் அந்த ரிதமை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அது எந்த கவுண்டில் போகிறது, எந்த பீட்டில் போகிறது, என்ன ஸ்பீடில் போகிறது, நிதானமாக வாசிக்கிறாங்களா, விளம்பிதமாக வாசிக்கிறாங்களா, இல்லை துரித காலத்தில் வாசிக்கிறாங்களா, இல்லை மீடியம் ஸ்பீடில் வாசிக்கிறாங்களா, அது இன்ஸ்ட்ருமெண்ட் இசை கருவிகள் மூலமாக இசையை வெளியில் கொண்டு வராங்க, இசையை வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன தந்தி கருவிகள் மூலமாக வாசிக்கிறாங்களா, இல்லை காற்று கருவிகள் மூலமாக வாசிக்கிறாங்களா, இல்லை தோல் கருவிகள் மூலமாக இந்த கஞ்சிரா மிருதங்கம் அதுபோல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிறாங்களா, இல்லை தந்தி கருவிகள்னு சொன்னால் வயோலா, அப்புறம் என்ன வயலின், வீணை அதுபோல் மீட்டு கருவிகள் மூலம். வீணைன்றது என்ன முடி மூலமாக, அதாவது தந்தி கம்பிகள் மூலமாக மீட்டி இசையை கொண்டு வராங்க. அதுக்கு ஒருவருக்கு 22 ஸ்வரத்துக்கு உண்டான இடங்கள் அதில் இருக்கும். அது எந்த எட்ஜில் பிடிச்சி கடைசி வரைக்கும் வாசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இடத்த நம்ம பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னால் எந்த இசைக்கருவிகள் மூலமாக எதன் மூலமாக அவங்க லயத்தை வெளியில் கொண்டு வராங்க, அந்த லயம் வாசிக்கிற அந்த சொற்கட்டு இருக்கே, வாசிக்கிற பேட்டர்ன் அது எந்த அளவுக்கு ஸ்பீடில் இருக்குது, அந்த ஸ்பீடு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதா, ஃபாலோ பண்ணால் நம்மளால் அது புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு சொன்னால் ஒரு ரிதம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய அளவில் கட்டுப்பாடு எப்படி உண்டுன்னா, நம்மளால் அந்த ரிதம் புரியலை அப்படின்னா கூட சில ஒரு கான்செப்ட் போகிறோம், நிறைய பேர் அந்த கான்செப்ட் ஹாலில் இருக்கிறாங்க அப்படின்னா வாசிக்கிற ரிதம் அத்தனையும் அங்கே இருக்கிற எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால், நம்ம டு தட் சயின்டிஃபிக்காக அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை புரியுமான்னு கேட்டால் சிலவங்களுக்கு அது புரியலன்னா கூட அந்த ரிதம் இருக்குல்ல, அந்த லயம் அந்த ஹாலில் அப்படி போகும் இல்லை, தட் இட் செல்ஃப் மேக் தெம் டு என்ஜாய் த மியூசிக். அந்த லயத்துக்குள்ளே நம்மளை நுழைச்சிக்கலைன்னா கூட நம்மளுக்கு வெளியில் இருக்கிற லயத்தில் நம்மளால் அதை என்ன பண்ண முடியும், இணைத்து கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும். இட் வில் ஹேவ் சம் certain amount of impact on the individual. அந்த ரிதம் நம்மளை சிறப்பான அளவில் சீர்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு வளர்க்கும். அதில் ஏன்னா அந்த ரிதம் நம்மளோட லயம் செட் ஆச்சுன்னு சொன்னால் நம்மளோட ப்ரீதிங் கண்ட்ரோல் இருக்கே, அது லயம் சீராக போகும். ரொம்ப சிரமப்பட்டு உட்காந்துருக்காம அந்த கான்சர்ட் ஹால் ஒரு இனிமையான இடமா நம்மளுக்கு மாறறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக அது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் அது கூட புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட நம்மளுக்கு, சின்ஸ் வி ஆர் என்ஜாயிங் த மியூசிக், அந்த ஆனந்தமாக இசையை கேட்டு ரசித்துன்னு இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி நிலைமையில் இந்த லயத்தை நம்ம உள்ளுக்குள்ளே வாங்கி அனுபவிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்ல தெரியாத கூட இருக்கும். பிகாஸ் மியூசிக்கோட ஒரு இனிமை அத்துணை பெரியது. அது என்ன பண்ணக்கூடாது, வார்த்தைகளில் சொல்லி அதை நம்ம புரிய வைக்கிறது ரொம்ப கடினமான செயல். அது மாதிரி டு ஃபாலோ த ரிதம் சொன்னோம் இல்லையா, அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசித்திருக்கு, அது எப்படி வாசித்திருக்குது, அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஒரு முயற்சி செய்து தான் அதை பார்க்க முடியும். அது எந்த இசைக்கருவி மூலமாக வருதுன்னு நம்ம பார்த்தோம். முதல்ல ஒரு கஞ்சீரா வாசிக்கிறாங்கன்னு வைங்க, கஞ்சீரா வாசிக்கும்போது அதில் எல்லா இனிமையும் அந்த ரிதமோட அளவு எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி காதில் கேட்குறதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். சிலவங்களுக்கு அவங்கள அறியாமையே அவங்களோட கால் அதுக்கு தகுந்த மாதிரி தாளம் போட்டுட்ருக்குறோம் உட்காந்துருந்தாங்களார. சிலப்போ கையில் போடுறாங்கன்னு சொன்னால் அதுபோல் அவங்களால அந்த பீட்டை ஃபாலோ பண்ண முடியும். இது அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிற அளவுக்கு கூட அவங்க ரொம்ப கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணவங்களாக இருக்கும், ஃபாலோ பண்ணுவாங்க. அது கூடவே போகும்போது அவங்களோட இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், அந்த மூளையில் இருக்கிற செல் இருக்கே, அந்த பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அது உள்ளுக்குள்ள நியூரோபயாலஜி பற்றி தானே சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி அதை என்ஜாய் பண்ண துவங்கும். இந்த ரிதம் எவ்வளோ வேகமாக, என்ன ஸ்பீடு, அதாவது என்ன காலக்கிரமம், என்ன கால பிரமாணம் அப்படின்னு சொன்னால் அந்த காலப்பிரமாணத்துக்கு 4க்கு 4 4 6 6 6 4 அப்படின்னு சொல்லி அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி நம்பர் தான் நம்ம கணக்கில் எழுதும்போது அந்த பீட்டோட ஸ்பீடு, அந்த பீட்டோட ரிதம் ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுமே தவிர அங்கே நம்பர் சொல்ல வேண்டாம். அதுக்கு உண்டான அந்த லயத்தை நம்ம மனசில் வாங்கினாலே என்னென்னு பண்ணோம், அமைதியாக இட் கோஸ் ஆஸ் ஏ ஒரு தெரியுமா, ஒரு நீரோடையில் போகக்கூடிய இனிமையான ஒரு நீர் போல் அந்த மூச்சு எல்லாம் சீராக இருக்கும், ஸ்ட்ரீம் எல்லாம் பிளட் ஸ்ட்ரீம் எல்லாம் அமைதியாக போகும், அங்கே அஜிடேட் பண்ணுறதுக்கெல்லாம் மனம் இல்லை,
எல்லாமே அமைதியாக இருக்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். அதனால தான் ஒரு கான்சர்ட் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது வி ஃபீல் சம்வாட் என்ன ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். வயிறெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஒரு கச்சேரி போயிடலாம், ஒரு ஃபீஸ்ட்டுக்கு போய் ஒரு கல்யாணத்தை முதல்ல விருந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதுபோல் இந்த கச்சேரியை நம்ம நல்லபடியாக அனுபவித்து என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வரோம்னு சொன்னால் ஒரு விருந்து சாப்பிட்டு வந்தால் என்ன திருப்தி இருக்குமோ அதுபோல் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டால் ஹைப்போதாலமஸ் தான் சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்மளுக்கு கொடுக்குறது. நம்மக்கிட்ட இருக்கிற மூளைக்குள்ள கீழே இருக்கிற ஹைப்போதாலமஸ் தான் அந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ கொடுக்கும்? நல்ல விருந்து ஒன்று சாப்பிட்டுட்டு ரொம்ப சாதம் சாப்பிட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, போகிறோம் திருப்தாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நல்ல சிறப்பான ஒரு ரிதம், லயம், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு இனிமையான சங்கீதத்தை கேட்டுட்டு வந்த உடனே அதே சேம் ஹைப்போதாலமஸ் ஒரு சென்ஸ் என்ன ரிலீஸ் பண்ணோன்னு கேட்டால் இட் இஸ் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு, ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லும். திருப்தியாக இருக்கிறது சாப்பிட்டது, இப்போ விருந்து சாப்பிட்டது போல் திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன இப்போ விருந்தாக சாப்பிட்டுட்டு வந்தோம்? இல்லை, ஆமாம், ரெண்டும் தான் உண்டு. இல்லை, ஆமாம். ஏன்னு கேட்டால் விருந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் வயிற்றுக்கு உணவு இல்லை, செவிக்கு உணவு. அந்த செவிக்கு உணவு டைரெக்டாக பிரெயின்குள்ளே போய் இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஃப்ரேஸை உண்மையாக்குறது கச்சேரிக்கு போயிட்டு வந்தோடனே அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.